ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாரியில பண்ணக்கூடிய இந்த சின்ன ஆல்ட்ரேஷன் மூலமா நீங்க 50ல இருந்து 70 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. நார்மலா நம்மளுக்கு ஓரம் அடிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த ஆல்ட்ரேஷன் நீங்களும் பண்ணலாம். அதுதாங்க சாரி ஃபால்ஸ். இந்த வீடியோல சாரி ஃபால்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி சாரீஸ்க்குலாம் சாரி ஃபால்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும், சாரி ஃபால்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டா தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 சாரி எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு சில்க் சாரி, இன்னொன்னு நார்மல் சாரி. 2 சாரிக்குமே ஃபால்ஸும் வாங்கி வச்சிருக்கேன் தனித்தனியா அதுக்கேற்ற கலர்ல. ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் ஜார்ஜெட் சாரிக்கு எப்படி ஃபால்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த சாரியை பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதே மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது த்ரெட் வந்து இதே மாதிரி பிரிஞ்சு வருது. ஸோ உடுக்கும் போது காலில் வந்து ரொம்பவே சிக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஒரு 2 டைம்ஸ்ல இந்த சாரி உடுத்திருக்கேன். இது வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கஸ்டமர் நம்ம கிட்ட தந்தாங்க. ஸோ நானுமே இந்த சாரிக்கு வந்து சாரி ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணா இதே மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி இந்த சாரிக்கு மேட்சா ஒரு சாரி ஃபால்ஸ், அதாவது ரைட் கலர் அப்படிங்கிறதுனால கிடைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டம். சாரி ஃபால்ஸ் எல்லா கலர்லயுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த சாரியை கொண்டு போய் நான் இந்த சாரி ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த சாரி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் வரைக்குமே ஹைட் இருக்கும். லென்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அது போக கீழையும் மேலையும் லைட்டா அவங்க ஒரு பாயிண்ட் அளவுக்கு மடிச்சு தைச்சிப்பாங்க. அதுவே நம்மளுக்கு போதும், மடிக்க தேவைப்படாது. இந்த சைடுல மட்டும், இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் மட்டும் நம்ம வந்து மடிச்சு தைச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு 2 சைடுமே நம்ம மடிச்சு தைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுதான் ராங் சைடு. அந்த பினிஷிங் வந்திருக்கும் இல்லையா, அது வந்து ரைட் சைடு. இப்போ நம்ம இதை சாரியில வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரியை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரியோட கார்னர்ல கீழே வந்து இதே மாதிரி சாரி ஃபால்ஸோட ரைட் சைடும் நம்மளோட சாரியோட ரைட் சைடும் ஒன்னா வர மாதிரி இதே மாதிரி வச்சு எடுத்துக்க போறோம். ஸோ நம்ம கீழே தான் ஸ்டிச் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த சாரி டேமேஜ் ஆன சாரினால நான் வந்து ஸ்டார்டிங் கார்னர்ல இருந்து எடுக்கிறேன். இதே நீங்க நார்மலா ஒரு புது சாரிக்கு ஃபால் ஸ்டிச் பண்ணீங்கன்னா முன்னாடி ஒரு 10 இன்ச் இல்லைன்னா 20 இன்ச் வந்து விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மிஷின்குள்ள ஃபுல் சாரியையும் வந்து விட்டு ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி சாரியையும் சாரி ஃபால்ஸையும் ஈக்குவல் அளவில் பிடிச்சி இதே மாதிரி அளந்து எடுத்துட்டு போறேன். நம்ம நார்மலாக சாரி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதே மாதிரி கரெக்டாக இதே மாதிரி பிடிச்சி வச்சு நம்ம அளந்துக்கலாம். அதாவது 2.5 மீட்டர் அந்த சாரி ஃபால்ஸ் எங்கே வந்து முடியுதோ அது வரைக்குமே நம்ம அந்த சாரியையும் ஃபால்ஸையும் இதே மாதிரி சேர்த்து வச்சு அளந்து வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ கரெக்டா அங்க எங்க நம்ம வந்து முடிஞ்சதோ அந்த இடத்துல வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே சாரியோட கீழே அந்த கரை வந்துருக்குலையா, அந்த கரையில வந்து இந்த சாரி ஃபால்ஸோட சேர்த்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லா அந்த உள்ள வந்து இந்த ஸ்டோன் இருக்கிற இடமா வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா வந்து ஊசி உடையதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி பிடிச்சி வச்சு ஃபுல்லா நம்ம வந்து நீட்டா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம சாரியையும் ஃபால்ஸையும் ஈக்குவலா பிடிச்சி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சாரியில வந்து இதே மாதிரி நூல் கிளம்பி வர்றதுனால நம்ம வந்து இதே மாதிரி எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் விட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது சாரியோட உள்பக்க சிம்பிள் இருந்து ஒரு 10 இல்லைன்னா 20 பாயிண்ட் வரைக்குமே விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண அந்த ஃபால்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளவுஸ் கட் பண்ணி போக நீங்க வந்து ஒரு 10 இன்ச் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் எதுவுமே டேமேஜ்னால நான் வந்து இந்த பக்கம் ஓரத்துலேருந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்டிச் பண்ண ஃபால்ஸ் அப்படி நம்ம பின்னாடி திருப்பிக்கலாம். ஸோ சுருக்கம் எதுவும் இருந்தால் நல்லா இழுத்து விட்டு இதே மாதிரி கையாலே நம்ம வந்து இழுத்துக்கிட்டா சரியாயிடும். இது வந்து இந்த மாதிரி சாரிக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சுருக்கம் வரும். ஸோ இது மாதிரி இழுத்து வச்சு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ தச்சோம்லையே அதை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் அதிகமாக ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அப்போ தான் நம்மளோட ஊசி உடையாமல் இருக்கும்.
ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வரும். ஸோ அதை மட்டும் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பீடாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு சாரியை வச்சு நம்ம வந்து ஒரு 50 ரூபீஸ்லேருந்து ஒரு 70 ரூபீஸ் வரைக்குமே நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற காசு வந்து நம்ம ஒரு சாரியை ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சமாக விட்டுருந்தேன் இல்லையா, அங்கே வந்து அந்த கரை இருந்துச்சுன்னா அந்த கரை அளவுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். ஸோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஸோ எண்ட் வரைக்குமே இதே மாதிரி மடித்து வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாரீ ஃபால்ஸ் வந்து உள் பக்கமாக வந்துடுச்சு. இந்த மடிப்புமே நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ மேலேயுமே சரி, சாரியோட மேலேயும் சரி உள்ளேயும் சரி நம்மளுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபால்ஸ் ஃபுல்லத்தையுமே இதே மாதிரி சைடுலேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணி திருப்பி அந்த சாரியையும் ஃபால்ஸையும் ஈக்குவலாக இதே மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த சாரீ வந்து உள்ளே எக்ஸஸாக போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேல் பக்கம் வந்து தொய்வலாக இருக்கும், சாரீ மட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஃபால்ஸையும் சாரியை வந்து இதே மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஒரு கையால் இதே மாதிரி தேய்ச்சிட்டே வந்தோம்னா அந்த எக்ஸஸ் எதுவுமே வராமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாமே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு மெத்தட். சாரீ ஃபால்ஸை பொறுத்த வரையிலும் நம்ம வந்து 3 மெத்தட் இருக்குது. அதெல்லாம் இது ஒரு மெத்தட். இதே மாதிரி பூனம் சாரீக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து நான் சில்க் சாரியில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கார்னர் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சாரீக்கு வந்து ஒரு நீட்டான மெத்தடில் வந்து சாரீ ஃபால்ஸ் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பூனம் சாரீக்கெலாம் நம்ம ஃபால்ஸ் தைக்கும்போது நம்மளோட அந்த ப்ளீட்ஸுமே நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரிச்சான லுக்கில் இருக்கும். தென் இப்போ நம்ம இந்த சில்க் சாரீக்கு எப்படி நம்ம ஃபால்ஸ் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ சில்க் சாரியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜரியெலாம் எக்கச்சக்கமாக கிளம்பி நிற்கும். ஸோ அந்த ஜரியில் வந்து நம்ம கொலுசில் பட்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதனால தான் இந்த சாரிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த சாரியை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி போக ஒரு 1/2 மீட்டர் கிட்ட டிசைன் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. இந்த 1/2 மீட்டருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஜரி வச்சு டிசைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஜரி இருக்க இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து டேமேஜ் ஆகும். ஸோ எங்கேருந்து நம்மளுக்கு ஜரி ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம வந்து ஃபால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபால்ஸில் 2 பக்கமும் ஓரம் தச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சாரியோட ராங் சைடு எடுத்திருக்கேன். சாரியோட ராங் சைடில் நம்ம ஃபால்ஸோட ராங் சைடு வர மாதிரி இதே மாதிரி வச்சுக்க போகிறேன். கீழே பார்டரில் இந்த மாதிரி ஃபால்ஸை வச்சு நம்ம வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 ராங் சைடு ஒன்றா வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபால்ஸையும் சாரியையும் சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சாரியோட ராங் சைடு தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாரிக்கெலாம் கண்டிப்பாக பின் குத்தி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், கீழே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கரை மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. அதனால் அந்த கரைக்கு மேலே இருந்து நான் வந்து இந்த ஃபால்ஸை வந்து பின் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் அந்த கரை மாதிரி கொடுத்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நான் அதுக்கு மேலே இந்த பார்டரை வச்சு இதே மாதிரி பின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த கரை வரலன்னா நீங்கள் கீழே எண்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஃபால்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபால்ஸையும் சாரியையும் ஈவனாக இப்படி நீட் பண்ணி நம்ம வந்து தூரத்துக்கு ஒரு பின் குத்தி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமர் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை தருவாங்க. உங்களோட ஃபினிஷிங் தான் அங்கே பேசும். ஸோ தாராளமாக இந்த மாதிரி சாரீ ஃபால் ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் வந்து ஒரு 50 ரூபீஸ்லேருந்து 70 ரூபீஸ் வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். அது போக நம்ம சாரியோட 2 சைடுமே நம்ம வந்து
ஓரமும் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 90 rupees வரைக்குமே தாராளமாக வாங்கலாம். உங்களோட ஃபினிஷிங் நீட்டாக இருந்துச்சுன்னா கஸ்டமர் எந்த ஒரு பார்கெனும் பண்ணாமல் கண்டிப்பாக தருவாங்க. இப்போ பாருங்க, நம்ம 2.5 மீட்டர் லென்த் வரைக்குமே இந்த ஃபால்ஸை வச்சு பின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸோட கீழே இருந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு எடுக்க போகிறோம். இந்த ஃபால்ஸோட ஓரத்துல இருந்து நம்ம அந்த சாரியில வந்து கரைக்கு மேலே தான் ஃபால்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபால்ஸோட ஓரத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இப்போ தான் இந்த சாரீ ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் வந்து கிளாஸ் படிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நார்மலாக பேசிக்கில் இருந்து ஒரு ஓர் அடிக்கிலேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஒரு ப்ளவுஸ் வரைக்குமே நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் இதே மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் வந்து எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. நம்மளாம் கேட்டால் தான் சொல்லி தருவாங்க. அவங்களாம் எதுவுமே இதே மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் இதே மாதிரி ஆல்ட்ரேஷன் வீடியோஸ்லாம் போட்டால் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி தான் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ட்ரெஸ்லனாலும் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வேறு எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம கீழே வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேன் பண்ணி சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் இருந்து அப்படியே நம்ம வந்து டேன் பண்ணி மேலேயுமே ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம திருப்பும் போது இந்த ரைட் சைடு வந்து நம்மளோட சாரீ ஃபுல்லாமே உள்ளே வந்து போகாது இல்லையா? ஸோ வந்து வெளியே எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சைடில் இருந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நிறையவே நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் வரும். அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடில் இருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு நம்ம வந்து முடிச்சுக்க போகிறோம். இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபால்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதாவது சாரீ வந்து ஈவனாக வந்து ஃபால்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபால்ஸில் வந்து ஒரு சில ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ் அந்த சாரீ கீழே சுருங்காமல் அந்த ஃபால்ஸில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சாரியில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த சாரீக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மேலேயுமே எந்த ஒரு அந்த நூல் ஸ்டிச் பண்ணது எதுவுமே தெரியாமல் நீட்டாக இருக்குது. நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ண எந்த ஒரு ஸ்டிச் மார்க்கும் தெரியாமல் மேலே வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ 2 மெத்தட் பார்த்துட்டோம். 3ஆவதாக இருக்கக்கூடிய மெத்தட் தான் வந்து ஹெம்பிங் மெத்தட். அந்த ஹெம்பிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியான ஒர்க் சாரிக்கெலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பார்டரில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்துருக்க சாரியை வந்து நம்மளால் மிஷினால் ஸ்டிச் பண்ண முடியாது, ஊசி வந்து உடஞ்சிடும் இல்லையா? இந்த மாதிரி சாரிக்கு தான் நம்ம வந்து ஹெம்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெம்பிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாரியோட ஃபால்ஸை அந்த கீழே வந்து ராங் சைடாக நம்ம வச்சு ஹெம்மிங் பண்ணி எடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போகிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.